ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னர் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் இந்த இடத்திலே அவனுடைய தீனை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற தூய்மையான நோக்கத்தோடு நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே மஹ்ஷரிலே மனிதனின் நிலை என்ற தலைப்பிலே சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். பெரும்பாலும் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இதை தொடர்ந்து ஞாபகப்படுத்தப்படுகிற நேரத்திலேதான் நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஞாபகமூட்டுங்கள், ஞாபகமூட்டுதல் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று. அந்த வகையிலே இந்த இடத்திலே ஞாபகமூட்டக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நம் அனைவருக்கும் பயனளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உறுதியான ஓர் அம்சமாக மரணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மரணத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் யக்கீன் என்கிற பிரயோகத்தை அதற்கு பயன்படுத்துகிறான். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியல் யக்கீன். உனக்கு யக்கீன் வருகிற வரை அல்லாஹ்வை நீ வணங்கிக் கொண்டிரு என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். யக்கீன் என்றால் உறுதியானது என்பது அர்த்தமாகும். அதாவது உறுதியான அந்த விஷயம், அந்த மரணம் உனக்கு வரும் வரை அல்லாஹ்வை நீ வணங்கிக் கொண்டிரு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே மரணம் என்பது நிச்சயமானது, உறுதியானது. இந்த மரணத்திலிருந்து இந்த உலகத்தில் யாராலும் தப்ப முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் பலமான கோட்டைகளுக்குள் போய் ஒளிந்து கொண்டாலும் இந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டோடிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்குமே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இந்த மரணம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மரணம் எப்போது நமக்கு வரும் என்பதை இந்த உலகத்தில் யாருமே அறிய மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு இந்த உலகத்திலே யாருமே எனக்கு இந்த தினத்தில் இத்தனை மணிக்கு மரணம் ஏற்படும் என்பதை அறியாதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது ஒவ்வொரு மனிதனுடைய அஜலும் முடிகிறது என்பதை பற்றி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நிச்சயமாக எந்த நேரத்திலும் மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டால் அவர்கள் நம்முடைய உயிரை வாங்குவதற்கு தயாராகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது பல சந்தர்ப்பங்களிலே அமையும். நாம் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் மரணம் வரலாம், அல்லது நாம் தொழில் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மரணம் வரலாம், வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் மரணம் வரலாம், தொழுது கொண்டிருக்கும் போது மரணம் வரலாம்,
குடும்பத்தவர்களோடு நல்ல முறையிலே மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் மரணம் வரலாம், மருத்துவமனையில் வைத்து மரணம் வரலாம். எந்த நேரத்திலும் இந்த மவுத் நம்மை வந்தே தீரும். எனவே இந்த மவுத்துக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏன் மவுத்துக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்மை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏனைய மக்களை விட்டும் வித்தியாசப்படக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடக் கூடியது என்று நம்பக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல. நாம் மிக உறுதியாக இந்த மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்புகிறோம். அந்த வாழ்க்கை கட்டங்களை கொண்டதாக இருக்கிறது. கபருடைய வாழ்க்கை ஒன்று, பர்ஸகுடைய வாழ்க்கை என்று சொல்வார்கள். இந்த பர்ஸகுடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து ஸுக்ரா என்கிறார்கள், சிறிய மறுமை. மன் மாத ஃபகத் காமத் கியாமத்துஹு, யார் மரணிக்கிறானோ அவனுடைய மறுமை உண்டாகி விடுகிறது என்று சொன்னார்கள். எனவே இந்த கியாமத்து ஸுக்ரா என்கிற இந்த கபருடைய வாழ்க்கையை எல்லோருமே சந்திக்க வேண்டும். அதிலே உள்ள நிலைகளை பற்றி நாம் ஈமான் அடைவதற்கு, நம்முடைய கபர் விசாலமாக்கப்படுவதற்கு, நம்முடைய கபர் ஒளிமயமாக்கப்படுவதற்கு என்னென்ன வழிகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ அத்தனையும் நாம் விசுவாசம் கொண்டு அதன் அடிப்படையில் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நாள் இந்த உலகத்தை அழிப்பார். இது பொதுவாக இந்த விஞ்ஞானிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. கோள்கள் எல்லாம் அதன் வீரியத்தை இழந்து கொண்டிருக்கின்றன. காலப்போக்கிலே கோள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இந்த உலகம் அழிந்துவிடும் என்று விஞ்ஞானமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதற்கு முன்னால், இந்த விஞ்ஞானம் சொல்வதற்கு முன்னாலேயே இந்த உலகம் ஒரு நாள் அழியும் என்ற நம்பிக்கையை உடையவர்கள். இந்த உலகம் அழிந்த பின்னால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பேரையும் அங்கே எழுப்ப போகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அத்தனை பேரும், அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், காபிர்களாக இருக்கலாம், நாஸ்திகர்களாக இருக்கலாம், முஷ்ரிக்குகளாக இருக்கலாம், நயவஞ்சகர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், சண்டியர்களாக இருக்கலாம், அரசர்களாக இருக்கலாம், அடிமைகளாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அத்தனை பேரும் அந்த மஹ்ஷரிலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. இந்த மஹ்ஷரை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மஹ்ஷரை பற்றி நிறைய தகவல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தனை விஷயங்களையும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மஹ்ஷரை பற்றி எதுவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அத்தனை விஷயங்களையும் ஈமான் கொள்வது நம்முடைய கடமையாக, கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கண் முன்னால் ஒரு பொருளை பார்க்கிற நேரத்தில் அதை நிச்சயமாக நாம் எப்படி நம்புகிறோமோ, இப்படி ஒரு பொருள் இருக்கிறது என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நம்புகிறோமோ, அதே போன்று மறுமையிலே மஹ்ஷரிலே உள்ள அத்தனை விஷயங்களையும் குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸ்களிலும் வரக்கூடியவைகளை நாம் நம்பியே ஆக வேண்டும். அந்த நம்பிக்கையிலே கோளாறு வருமாக இருந்தால், அந்த நம்பிக்கையிலே நமக்கு ஆட்டங்கள் தளர்வுகள் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் பரிசீலிக்கப்பட வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஹ்ஷரை பற்றி சொல்கிறார்கள். முதலாவதாக அதனுடைய தரையை பற்றி சொல்கிறார்கள். தரையை பொறுத்தவரையில் மஹ்ஷரிலே தரை எப்படி இருக்கும் என்று கேட்டால் சுடப்பட்ட ரொட்டியை போன்று இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதிலே கட்டடங்களோ ஒதுங்குவதற்கான மரங்களோ எதுவுமே அங்கே இருக்க மாட்டாது. வெறுமனே சுடப்பட்ட ரொட்டியை போன்ற ஒரு தரையாக அது இருந்து கொண்டிருக்கும். அதே நேரத்திலே சூரியனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சூரியன், இந்த பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த சூரியன் மஹ்ஷரிலே அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்துவான் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே மனிதர்களை அல்லாஹ் எப்படி எழுப்புகிறான் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் வாழுகிற அந்த மக்களை எப்படி எழுப்புகிறான் என்றால், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா, அவர்களுடைய கால்களிலே செருப்பிருக்க மாட்டாது, அவர்களுடைய உடம்பிலே ஆடை இருக்க மாட்டாது, அவர்கள் ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே இப்படியாக மனிதர்கள் எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய இந்த நேரத்திலே
சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற அந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்கள் அங்குமிங்கும் ஓடி திரிவார்கள், அலைந்து திரிவார்கள், வியர்வை தாங்க முடியாமல் தடுமாறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலர் கரண்டை வரையிலும் வியர்வையிலே மூழ்கடிக்கப்படுவார்கள், சிலர் முழங்கால் வரையிலும் வியர்வையிலே மூழ்கடிக்கப்படுவார்கள், சிலர் இடுப்பு வரையிலும் வியர்வையிலே மூழ்கடிக்கப்படுவார்கள், சிலருடைய கழுத்து வரையில் வியர்வை இருக்கும், சிலரை வியர்வை அப்படியே மூழ்கடித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் மரணித்தவர்கள், உறவினர்கள், உடன்பிறப்புகள், பெற்றோர், பிள்ளைகள் எல்லோரும் அந்த இடத்திலே ஒன்று கூடுவார்கள். பெற்ற தாய், இந்த உலகத்திலே பிள்ளைகளின் மீது பரிசுத்தமான அன்பை வைக்கக்கூடிய தாய், குழந்தைக்கு ஏதாவது ஒன்று நடந்து விடுமாக இருந்தால் அதை தாங்க முடியாமல் தவிக்கக்கூடிய தாய், அந்த குழந்தைக்காக வேண்டி தன்னுடைய இரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கக்கூடிய அந்த தாய் மஹ்ஷரிலே தன்னுடைய பிள்ளையை கண்டால் விரண்டோடுவாள் என்று நபிகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சூரத்து அபஸ என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபதிஹி வ பனீ. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயை கண்டால் விரண்டோடுவான், தன்னுடைய தந்தையை கண்டால் விரண்டோடுவான், தன்னுடைய பிள்ளை குட்டிகளை கண்டால் விரண்டோடுவான், தன்னுடைய கணவனை கண்டால், மனைவியை கண்டால் விரண்டோடுவான். அப்படியான அந்த நேரம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மஹ்ஷரை பற்றி சொல்கிறார். இப்படி மக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இந்த மறுமைக்கான தயார் செய்யக்கூடிய இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் செய்த செயல்களின் முடிவுகளை எதிர்பார்த்துக் கொண்டு இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலமாக அல்லாஹ்வினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன செய்தோம் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி தடுமாறிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்பு. உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய ரப்பு நேரடியாக பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான். மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள், நேரடியாக ரப்பு பேசுவான். மொழியை படைத்தவன் நம்முடைய மொழி தமிழாக இருந்தால் விரும்பினால் தமிழில் பேசுவான், அல்லது நமக்கு அரபு மொழியை தெரிய வைத்து அரபியிலே நம்மோடு பேசுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நேரடியாக நம்மோடு பேசுவான். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அடுக்கடுக்காக நம்மிடத்திலே கேள்விகளை கேட்கப் போகிறான். கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகள் நம் முன்னால் வைக்கப்படும் போது வெட்கத்தினால், குற்ற உணர்வினால், பயத்தினால் இந்த மனிதன் தலையை குனிந்து கொண்டே நிற்கிறான். இப்போது கேள்விகள் கேட்கப்பட்டு விடை தெரியாமல் தடுமாறுகிறான். பயத்தினால் வலது பக்கம் திரும்பி பார்க்கிறான். அவனுடைய வலது பக்கம் இந்த உலகத்தில் அவன் எதை தேடினானோ அவை அனைத்தும் குவிக்கப்பட்டிருக்கும். பயந்து போய் இவ்வளவும் நான் தேடியவைகளா என்று அதிர்ந்து போய் இடது பக்கம் பார்ப்பான். இடது பக்கம் அவன் தேடியவைகள் குவிக்கப்பட்டிருக்கும். அப்போது அல்லாஹ்வை பார்ப்போம் என்று நிமிர்ந்து பார்ப்பான். மாயரா தில்கா வஜ்ஹி இன்னன்னார். அவனுடைய கண் முன்னால் அங்கே நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இத்தகுன்னார் இத்தகுன்னார் இத்தகுன்னார். நரகத்தை பயப்படுங்கள், நரகத்துக்கு அஞ்சுங்கள், நரகத்தை பயப்படுங்கள். வலவ் பிஷிக்கி தம்ரா. ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது தர்மம் செய்து நரகத்தை நீங்கள் அஞ்சுங்கள். அதற்கு உங்களால் முடியவில்லை என்றால் வபி கலிமத்தின் தய்யிபா, ஒரு நல்ல வார்த்தையை பேசியாவது இந்த நரகத்திற்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலே கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? சகோதர சகோதரிகளே, உன்னிடத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தன, எவ்வளவு செல்வாக்கோடு நீ வாழ்ந்தாய், எப்படி கௌரவமாக நீ வாழ்ந்தாய், உனக்கு என்ன மரியாதைகள் இருந்தன, உனக்கு எத்தனை கிலோ தங்கம் இருந்தது, உன்னுடைய அசையும் சொத்துக்கள் எவ்வளவு, அசையாத சொத்துக்கள் எவ்வளவு என்பதை அல்லாஹ் தஆலா முதலாவது கேட்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபுன் நாசு யௌமல் கியாமத்தி மின் அஅமாலிஹிம் அஸ்ஸலா. மனிதர்கள் முதலாவது கேட்கப்படுகிற கேள்வி அவர்களுடைய தொழுகையை பற்றித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய இந்த அடியானின் தொழுகையை நீங்கள் பாருங்கள், இவன் பூரணமாக தொழுதிருக்கிறானா அல்லது தொழுகையில் குறைபாட்டை வைத்திருக்கிறானா என்று பாருங்கள். அவன் பூரணமாக தொழுதிருந்தால் அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்புங்கள். அதில் ஏதாவது குறைபாடு இருக்குமாக இருந்தால் இவன் சுன்னத்தான நஃபிலான ஏதாவது தொழுகைகளில் ஈடுபட்டிருக்கிறானா என்று பாருங்கள். அந்த நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை எடுத்து இவனுடைய ஃபர்லான தொழுகைகளில் ஏற்பட்ட குறைபாட்டை நிவர்த்தி செய்யுங்கள் என்று மலக்குகளை பார்த்து சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
இந்த உலகத்தில் முதலாவது ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய கடமை தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டால் அவன் அடுத்த கணம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். எக்காரணம் கொண்டும் தொழுகையிலே பொதுபோக்காக ஒரு மனிதனால் இருக்கவே முடியாது. எந்த அளவுக்கு தொழுகை வலியுறுத்தப்படுகிறது தெரியுமா? நீ நின்று கொண்டு தொழு. நின்று கொண்டு முன்னால் தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து கொண்டு தொழு. உட்கார்ந்து கொண்டு முன்னால் தொழ முடியவில்லை என்றால் படுத்துக் கொண்டு தொழு. படுத்துக் கொண்டு முன்னால் தொழ முடியவில்லை என்றால் உன்னுடைய கண்களால் சைக்கிளை செய்து தொழு என்று தொழுகையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தொழுகையை இந்த உலகத்தில் விடுவதாக இருந்தால் 2 பேருக்கு மட்டும்தான், பருவ வயதை அடைந்த 2 பேருக்கு மட்டும்தான் விடுவதற்கு இஸ்லாம் வாய்ப்பை வைத்திருக்கிறது. ஒன்று மாதவிடாய் உள்ள பிரசவருது உள்ள பெண்களாக இருக்க வேண்டும், அல்லது பைத்தியகாரர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 கூட்டத்தை தவிர வேறு யாருக்கும் தொழுகையை விட முடியாது. மாரிபாவுடைய எல்லை அடைந்த ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு பெரும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தொழுகையை காரணம் கொண்டும் விட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள், கடுமையான வேதனைக்குள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க முடியாமல் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டு செல்வார்கள். ஒரு நாள் இறுதி கட்டத்திலே தொழ முடியவில்லை, எழுந்து வர முடியவில்லை. கேட்கிறார்கள், சஹாபாக்கள் தொழுது விட்டார்களா என்று. யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்துக் கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்துவிட்டு எழும்புகிறார்கள், மயங்கி கீழே விழுகிறார்கள். இரண்டாவது முறையும் அவ்வாறு முயற்சி செய்கிறார், முடியவில்லை, மயங்கி விழுந்து விடுகிறார்கள். மூன்றாவது முறை 2 தோழர்களுடைய தோள்களிலே கையை போட்டுக் கொண்டு கால்கள் இழுபட பள்ளிவாசலுக்கு வந்து இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். மௌத்தாகும் வரைக்கும் தொழ வேண்டும், மரண படுக்கையிலும் தொழ வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக இமாமத் செய்வதற்கு முன்னால் செல்லும் போது ஒருவன் அவர்களை குத்தி விடுகிறான். அவர்களுடைய உடம்பிலிருந்து இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது, மயங்கி விடுகிறார்கள். சஹாபாக்கள் அவர்களை தூக்கிக் கொண்டு அவர்களுடைய வீட்டுக்கு வந்து வைக்கிறார்கள். இரத்தம் அதிகமாக ஓடியதனால் மயக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரியன் உதித்த பின்னால் கண் விழிக்கிறார்கள், மயக்கம் தெளிந்து. அப்போது பக்கத்தில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவை பார்த்து, ஜனாதிபதியை பார்த்து என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? ஹலீஃபாவே, அமீருல் முஃமினீனே, நீங்கள் இன்னும் ஃபஜ்ர் தொழவில்லை என்று சொன்னார்கள். குத்தப்பட்டு குத்துயிராக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களிடத்திலே போய் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்கள், நீங்கள் இன்னும் தொழவில்லை என்று சொன்னார்கள். அமீருல் முஃமினீன், முஸ்லிம்களின் தலைவர், ஆட்சியாளர் இந்த கேள்வியை கேட்டு ஆத்திரப்பட்டாரா என்றால் இல்லை. அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? எனக்கு பின்னால் நின்ற மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். ஆம் என்றதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து உடம்பிலிருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் தொழுகையை நிறைவேற்றி விட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா. தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்குமில்லை என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மஹ்ஷரிலே வைத்து முதலாவது கேட்கப்படக்கூடிய இந்த கேள்வியுடைய விஷயத்திலே நம் ஒவ்வொருவரையும் நாம் முஹாசபா செய்ய வேண்டும். தொழுகையுடைய விஷயத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்மிடத்தில் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஒழுங்கான முறையில் 5 நேர தொழுகைகளையும் உரிய நேரத்தில் நாம் நிறைவேற்றுகிறோமா? சுகதேகியாக இருக்கும் போது நிறைவேற்றுகிறோமா? நோய்வாய்ப்படுகிற நேரத்தில் நிறைவேற்றுகிறோமா? ஊரில் இருக்கும் போது நிறைவேற்றுகிறோமா? பயணத்தில் இருக்கும் போது நிறைவேற்றுகிறோமா? மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோமா என்று நம்மை நாம் முதலில் கேள்வி கேட்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய மனைவிமார் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு கணவனும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவன் இந்த தொழுகை விஷயத்தில் எப்படி இருக்கிறான் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறாள். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். உடன்பிறப்புகள் தன்னுடைய சகோதரர்களை பற்றி, உடன்பிறப்புகளை பற்றி இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. தொழுகை இவ்வளவு முக்கியமான கடமை என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தொழுகையை நிறைவேற்றுகிற விஷயத்தில் நம்முடைய சமுதாயம் பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை தினங்களிலே பள்ளிவாசல்களிலே இடம் போதாமல் பாதைகளிலே நின்று தொழக்கூடிய கூட்டம் ஃபஜ்ருடைய நேரத்திலே பள்ளிவாசலிலே காண முடிவதில்லை, முகருடைய ஜமாத்திற்கு காண முடிவதில்லை, ஐங்கால தொழுகைக்கு காண முடிவதில்லை. வீடுகளிலே பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு காட்டக்கூடிய அக்கறை
பெற்றோர் பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அனுப்புவதில்லை, காட்டுவதில்லை. கணவனை தொழில் செய்கிற இடத்திற்கு காட்டக்கூடிய அக்கறையை மனைவி பள்ளிவாசலுக்கு அனுப்புவதில்லை, காட்டுவதில்லை. ஏதோ தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டால் வெற்றி பெற்று விடலாம் என்று இந்த சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதலாவது நம்மிடத்திலே கேட்கப் போகிற கேள்வி தொழுதாயா என்கிற கேள்விதான். எனவே தொழுகைக்காக வேண்டி நம்மை நாம், அந்த கேள்விக்காக வேண்டி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, படுக்கையிலிருந்து எழும்ப முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா நோயாக்கினாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான நோயாளியாக மாறினாலும் கூட அந்த நேரத்திலும் நம்மால் முடியுமானவரை சுத்தம் செய்து கொண்டு கண்களாலாவது தொழக்கூடிய அந்த மன உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் அந்த மஹ்ஷரில் அல்லாஹ் தஆலா தொழுதாயா என்ற கேள்வியை கேட்கும் போது நிச்சயமாக நம்மால் பதிலளிக்க முடியும். அதற்கு மாற்றமாக நாம் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக மஹ்ஷரிலே கை செய்தப்படக்கூடிய கூட்டமாக நாம் மாறிவிடுவோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா அங்கே இன்னும் சில கேள்விகளை கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஅ. இன்னும் ஒரு ரிவாயத்தில் அன் ஹம்ஸ், 4 விஷயங்களை பற்றி அல்லது 5 விஷயங்களை பற்றி கேட்கப்படும் வரை ஒரு அடியானுடைய பாதம் அங்கே அசைக்கப்பட மாட்டாது. அதிலே ஒன்று அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்கப் போகிறான். நீ பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை உள்ள காலத்தை எப்படி கழித்தாய்? உன்னை நான் ஒரு நோக்கத்தோடு படைத்தேன். நீ வாழ்வதற்கான வழிகாட்டல்களை உனக்கு நான் வழங்கினேன். உனக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறக்கூடிய, என்னை எப்படி நெருங்க வேண்டும் என்கிற வழிகளை சொல்லித்தரக்கூடிய போதகர்களை, வழிகாட்டிகளை நான் உனக்கு அனுப்பினேன். உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய்? என்னுடைய வேதத்தின் அடிப்படையில் கழித்தாயா? என்னுடைய தூதர் காட்டி தந்தபடி உன்னுடைய ஆயுளை நீ கழித்தாயா? அல்லது உன்னுடைய மனோ இச்சையை நீ கடவுளாக்கி கொண்டு உன்னுடைய மனோ இச்சை சொன்ன போக்கிலே நீ வாழ்ந்து உன்னுடைய ஆயுளை கழித்தாயா என்று ஆயுளை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்பான். வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்று விசேஷமான ஒரு கேள்வியை வாலிபர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதாவது எல்லா மனிதர்களிடத்திலும் வாலிபத்தை தாண்டி மரணித்த அத்தனை மனிதர்களிடத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த கேள்வியை கேட்கிறான். உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய்? வாலிபம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பருவமாக நான் ஆக்கி தந்திருந்தேன். இந்த வாலிப பருவத்தை என்னுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக நீ பயன்படுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். என்னுடைய தூதர் வாயிலாக அதை நான் உனக்கு ஞாபகமூட்டினேன். இந்த உலகத்திலே வாலிப பருவத்திலே என்னுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்ட இளைஞர்களுடைய வரலாற்றை நான் குர்ஆனிலே பதிவு செய்து உனக்கு அடையாளப்படுத்தினேன். என்னுடைய தூதரின் வாயிலாக அந்த செய்திகளை உனக்கு சொன்னேன். இவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நீ உன்னுடைய வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய்? ஜாஹிலியத்தில் கழித்தாயா? ஹராமான வழிகளிலே கழித்தாயா? எனக்கு விருப்பமில்லாத வழிகளில் கழித்தாயா? அல்லது என்னை திருப்திப்படுத்தக்கூடிய வழியில் கழித்தாயா என்று அல்லாஹ் நேரடியாக கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான், வஅன் மாலிஹி, உன்னுடைய சொத்து மின் ஐன இக்தஸபஹு, எங்கிருந்து நீ சம்பாதித்தாய்? வந்த வழிகள் என்ன? ஹலாலாக உனக்கு வந்ததா? இந்த பொருளாதாரத்தை நீ எப்படி தேடினாய்? வந்த வழிகளை சொல்லு. நீ பெரும் பணக்காரனாக இருந்தாய், செல்வந்தனாக இருந்தாய், பல வீடுகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தாய், பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாய், உன்னிடத்திலே பல வாகனங்கள் இருந்தன, உன்னுடைய அக்கவுண்டிலே நிறைய கணக்குகள் இருந்தன, உன்னுடைய மனைவிக்கு பல கிலோ கணக்கிலே தங்கங்களை வாங்கி கொடுத்திருந்தாய். இத்தனை சொத்துக்களும் உனக்கு எப்படி வந்தது என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்விடத்திலே அங்கே பொய்யை சொல்லி தப்ப முடியாது. எல்லாவற்றிற்கும் விவரம் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் காலை அசைக்க முடியாது, பாதத்தை அசைக்க முடியாது. இப்படி வந்தது என்று சொல்லும் போது வஃபீமா அன்ஃபகஹு, எதிலே நீ செலவு செய்தாய் என்றும் கேட்கப் போகிறான். உன்னுடைய ஒவ்வொரு சதத்தையும் ஒவ்வொரு ரூபாவையும் நீ எப்படி செலவு செய்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அதற்கும் பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான், வஅன் இல்மிஹி மாதா அமில பிஹி, உனக்கு தந்த அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கேள்விகள் நிச்சயமாக கேட்கப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கேள்வியை கேட்பான். நம்பியாக வேண்டும். இந்த கேள்விக்கு பதிலும் சொல்லியாக வேண்டும். ஏதாவது சாட்டுக்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். மனிதன் சில நேரங்களில் பொய் சொல்ல முயற்சி செய்வான். இந்த உலகத்தில் பல சாட்டுக்களையும் பல காரணங்களையும் சொல்லி தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறானே, மக்களை ஏமாற்றுவதன் மூலம் அல்லாஹ்வை ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானே,
இப்படியான இந்த மனிதன் அந்த மஹ்ஷரிலும் சில நேரங்களில் பொய் சொல்ல முயற்சி செய்வான். அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? சூரத்து யாசின் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய வாய்களுக்கு முத்திரையிட்டு விடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவருடைய கைகள் பேசும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகளை பற்றி அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்திலே நம்மிடத்தில் விரும்பக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், இதைகளை எல்லாம் ஈமான் கொள்ளக்கூடிய நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். உங்களை அல்லாஹ் தஆலா படைத்தது அவனை வணங்குவதற்காக வேண்டி. அவனை வணங்குவது என்று சொன்னால் பள்ளிவாசலுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை எல்லா நிலைகளிலும் நினைக்க வேண்டும். ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறோம், இது அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய தொழிலா என்று யோசிக்க வேண்டும். ஒரு வீட்டை கட்டப் போகிறோம், கட்டக்கூடிய முறை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்த முறையா என்று யோசிக்க வேண்டும். குழந்தையை பற்றி வளர்க்கிறோம், குழந்தையை வளர்க்கும் போது நான் இந்த குழந்தையை வளர்ப்பது அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கக்கூடிய விரும்பக்கூடிய முறையா என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் செய்ய போகிற நேரத்தில் இதை அல்லாஹ் அங்கீகரிப்பானா, இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, நான் பேசுவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்குமா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று ஒவ்வொன்றையும் அந்த இடங்களிலே யோசித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் வாழ்வதுதான் இபாதத் என்பது. நிறைய பேர் இபாதத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், தொழுவது என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள், அல்லது நீண்ட தாடி வைத்து பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொள்வது. இவ்வளையும் செய்துவிட்டால் அவர் இபாதத்தாளி. ஃபர்து தொழுகைகளை ஜமாத்தோடு நிறைவேற்றுவார், முன்பின் சுன்னத்துக்கள் தொழுவார், தஹஜ்ஜத் தொழுகையிலே ஈடுபடுவார், பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார், பக்திமான். நான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு அடியான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவருடைய கொடுக்கல் வாங்கலை எடுத்தால் எல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமான கொடுக்கல் வாங்கலாக இருக்கும். ஹராம் ஹலாலை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டார். வட்டியா சாதாரணமாக எடுத்துக் கொள்வார். அல்லாஹ் தஆலா நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய இந்த வட்டியை சிம்பிளாக அவர் எடுத்து செய்து கொண்டிருப்பார். ஏனைய பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டிருப்பார். வாயை திறந்தால் புறமும் கோளுமாக இருக்கும். அடுத்தவர்களுடைய மானங்களை பங்கப்படுத்துவது என்பது இவருக்கு ருசியான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தவர்களுடைய குறைகளை தேடித் திரிவது என்பது இவருக்கு மிகவும் ஆர்வமான ஒரு அம்சமாக இருக்கும். தன்னுடைய பெற்றோர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், உண்ண உணவில்லாமல், தங்குவதற்கு ஒழுங்கான இடமில்லாமல் இருக்கும். இவர் இபாதத்தாளி, பள்ளியிலே தொழுகிறார், நீண்ட தாடி வைத்திருக்கிறார், முன்பின் சுன்னத்துக்களை பண்ணுகிறார். ஆனால் அந்த பெற்றோரை பற்றி எதுவுமே கணக்கெடுக்க மாட்டார். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க மாட்டார். பெரிய இபாதத்தாளி, தொழுகை நோன்பு எல்லாம் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுமை துன்பங்கள் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணி இருக்கிறார், இந்த பெண்மணி இரவிலே நின்று வணங்குகிறார், நோன்பு நோக்கிறார், பெரிய இபாதத்தாளி. ஆனால் அந்த பெண்மணி பக்கத்து வீட்டார்களுக்கு தொல்லை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண்மணியுடைய நிலை என்ன என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகவாசி என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மஹ்ஷரிலே நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ வேண்டும். நம்மை நாம் அடிக்கடி முஹாசபா செய்ய வேண்டும். குறிப்பாக சூரத்து ஷுஆராவிலே அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி வரும்போது அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு பிரார்த்தனையை பதிவு செய்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ், மக்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் மஹ்ஷரிலே என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. யார் கேட்கிறார்? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பர். இன்ன இப்ராஹீம கான உம்ம,
இப்ராஹிம் ஒரு உம்மத், ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் பாராட்டி சொல்கிற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், மக்கள் எழுப்பப்படுகிற அந்த நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. அதோடு சேர்த்து சொல்கிறார்கள், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த நாளில் சொத்துக்கள், பிள்ளை குட்டிகள் எந்த பயனையும் தரமாட்டார்கள். மிக தெளிவாக சொல்கிறார்கள், அந்த நாளில் சொத்துக்களோ பிள்ளை குட்டிகளோ எந்த பயனையும் தரமாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகிறாரோ அவருக்கு மட்டும்தான் வெற்றி அந்த மஹ்ஷரிலே இருக்கிறது என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி கேட்கிற அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று மிக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது இதய பரிசுத்தம், தஸ்கியா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானை நமக்கு வலியுறுத்துவது, இபாதத்துக்களை வலியுறுத்துவது, நல்ல பண்பாடுகளை வலியுறுத்துவது எல்லாம் எதற்காக வேண்டி என்றால் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக. உள்ளம் கரைபடிந்திருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடையாது. சகோதர சகோதரிகளே, தொழுதாலும் சரி, நோன்பு நோட்டாலும் சரி, தொழுது நெற்றி காய்ச்சி போனாலும் சரி, உள்ளத்தில் நோய்கள் இருக்குமாக இருந்தால் வெற்றி கிடையவே கிடையாது. இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து ஷம்ஸிலே மிக ஆணித்தரமாக சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொன்னாலே அது உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது பொய் இல்லை என்பது நமக்கு உறுதியாக தெரியும். ஆனால் அல்லாஹ் தஆலா நாம் தெளிவாக நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்முடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டி சூரத்து ஷம்ஸிலே 11 சத்தியங்களை அல்லாஹ் தஆலா செய்கிறான். வஷம்ஸி வதுஹாஹா என்று ஆரம்பித்து 11 முறை சத்தியமாக 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 என்று சொல்லி வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். வகத் காப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய இதயத்தை நோய்வாய் படுத்தி கரைபடிய வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகிற நேரத்தில் வெறுமனே வஹியை பற்றி இந்த மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும் என்ற பொறுப்பை மட்டும் கொடுக்கவில்லை, அதோடு சேர்த்து இந்த மக்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பையும் கொடுத்து அனுப்புகிறார். சூரத்துல் ஜும்ஆ 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும், இந்த உம்மிக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான். எழுத வாசிக்க தெரியாத, மார்க்க சட்டங்கள் தெரியாத இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அந்த தூதர் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்விடம் இருந்து பெறுகிற வேத வசனங்களை ஓதி காண்பிப்பார், தகவலை மக்களுக்கு கொடுப்பார். அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் என்பதை சொல்லுவார். அதோடு தகவலை கொடுத்துவிட்டு நிறுத்தி விடுவாரா என்று கேட்டால் இல்லை, அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று அல்லாஹ் தஆலா நபியுடைய பொறுப்பை இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே மிக கவனமாக இருந்தார்கள். பொறாமை, பெருமை, வஞ்சகம், காழ்ப்புணர்வு போன்ற கொடிய நோய்களுக்குள்ளாக இருந்த அந்த சமூகத்தை எடுத்து புடம்போடுகிறார்கள். அவருடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்துகிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் இப்போது ஒரு சுவர்க்கவாசி வருவார் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். ஒருவேளை சஹாபி, இதுவரைக்கும் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவிகளோ அல்லது ஹதீஸ் விரிவுரை வழங்கக்கூடிய உலமாக்களோ அந்த சஹாபியுடைய பெயரை இன்னும் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அப்படி அறிமுகம் இல்லாத ஒரு சாதாரணமான சஹாபி வருகிறார். இடது கையிலே செருப்பு, வலது கையால் தாடியிலே வடியக்கூடிய தண்ணீரை தட்டிக் கொண்டு வருகிறார். போய் தொழுது விட்டு சலாம் சொல்லிவிட்டு போய்விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது நாளும் சொன்னார்கள், இப்போது உங்கள் முன்னால் ஒரு சுவர்க்கவாசி வருவார் என்று. அவர்தான் அதே கோலத்தில் வந்தார். 3வது நாளும் நன்மாராயம் சொன்னார்கள், அதே மனிதர். இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களில் ஆர்வம் ஏறிடுகிறது. சுவர்க்கத்திற்கு போக வேண்டும். இந்த உலகம் தற்காலிகமானது, எப்போது மரணம் வந்துவிடும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும். எனவே இந்த மனிதர் என்ன செய்கிறார் என்பதை கண்டுபிடித்து நாமும் செய்ய வேண்டும், சுவர்க்கத்திற்குரியவராக மாற வேண்டும் என்று யோசித்து
அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை பின்தொடர்கிறார்கள். இவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்று சொல்கிறார்கள், சகோதரனே, என்னுடைய வீட்டில் தங்க முடியாத ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது, உங்களுடைய வீட்டில் தங்க முடியுமா என்று கேட்கிறார். அவர் சொன்னார், தாராளமாக தங்குங்கள் என்று. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டிலே தங்குகிறார்கள். இவர் மிக அவதானமாக அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்பதை நோட்டமிடுகிறார். இரவில் இவர் எல்லோரையும் போல உது செய்து திக்ரு செய்து விட்டு தூங்குகிறார். ஃபஜ்ருக்கு சற்று முன்னர் எழுந்து கியாமுல் லைலில் ஈடுபடுகிறார். ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போகிறார், வருகிறார். 3 நாட்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவதானித்தார்கள். அப்துல்லாஹுவை விட இவர் கூடுதலாக இந்த அமலும் செய்யவில்லை. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட கூடுதலான எந்த அமலும் இவர் செய்யவில்லை. இறுதியிலே இவரை சந்தித்து சொல்கிறார், சகோதரனே, உண்மையிலே என்னுடைய வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை சுவர்க்கவாசி என்று சொன்னார்கள். அதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக வேண்டித்தான் உன்னுடைய வீட்டில் நான் தங்கினேன். ஆனால் நீ வித்தியாசமாக எதையும் செய்வதாக எனக்கு தெரியவில்லை என்பதும் அவரும் சொல்லுகிறார், நானும் எல்லோரையும் போலதான் இருக்கிறேன் என்று சொன்னார். இவர் சரி என்று சொல்லிவிட்டு போகிறார். போகும்போது அந்த சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னார், சகோதரனே, நான் எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் தப்பெண்ணங்கள் கொள்ள மாட்டேன், எந்த ஒருவர் மீதும் பொறாமைப்பட மாட்டேன், எந்த ஒருவருக்கும் நான் அநீதிகள் நினைக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உன்னை சுவர்க்கவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேக்ஸிமம் தர்பியா கொடுத்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் எல்லாம் கடுமையாக கண்டித்தார்கள். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து இன்னஹா கஸீரா என்று சொன்னபோது, இவர் குட்டையானவர் என்று சொன்னபோது, முகம் மாற ஆயிஷாவை பார்த்து, யா ஆயிஷா, இன்னக்கி குல்தி கலிமா லவ் முஸிஜத் மா அல் பஹர் லமஸஜத்துஹு, ஆயிஷாவை நீ சொன்ன வார்த்தை இப்போது கடலிலே கலந்தால் கடல் நீர் கட்டுவிடும் என்று கண்டிக்கிறார்கள். பிலாலை பார்த்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு சௌதா கருப்பின் மகனே என்று சொன்ன நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரை அழைத்து, யா அபூதர் இன்னக்கும் ரஉன் ஃபீக ஜாஹிலியா, அபூதரே இன்னும் உன்னிடத்திலே ஜாஹிலியத் இருக்கிறது என்று கண்டிக்கிறார்கள். சஹாபாக்களை அழைத்து சொல்லுகிறார்கள், தோழர்களே, என்னுடைய தோழர்களை பற்றி யாரும் என்னிடத்தில் வந்து குறை சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் நல்ல மனதோடு நாளை அவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா கொடுத்த பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக நிறைவேற்றுகிறார்கள். இந்த உலகத்தில் இஸ்லாம் விரும்புவதும் இதுதான் சகோதர சகோதரிகளே. பரிசுத்தமான இதயத்தை சுமந்த மனிதர்கள், அடுத்தவர்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய மனிதர்கள், அடுத்தவர்கள் மீது பொறாமைப்படாமல், அடுத்தவர்கள் மீது கோபப்படாமல், அடுத்தவர்கள் மீது வஞ்சகப்படாமல், அடுத்தவர்கள் மீது காழ்ப்புணர்வு கொள்ளாமல், பெருமை அடிக்காமல், அடுத்தவனை கேவலமாக கருதாமல், மனிதரை மனிதனாக பார்த்து தன்னுடைய சகோதரனாக நினைத்து வாழக்கூடிய மனிதர்களை உருவாக்குவதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. வெறுமனே பள்ளிவாசலிலே தொழுதுவிட்டு செல்லக்கூடியவர்களை அல்ல, வெறுமனே குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறவர்களை அல்ல, குர்ஆன் ஹதீஸை வைத்து விவாதிக்கிறவர்களை அல்ல. இஸ்லாம் உருவாக்க விரும்புவது பரிசுத்தமான இதயத்தை சுமந்த மனிதர்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணியை சரியாக செய்தார்கள். ஆனால் இன்று இஸ்லாம் மேலோட்டமாக புரியப்பட்ட காரணத்தினால் கூடுதலாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இதயத்து நோய்களை சுமந்தவர்களாக இருப்பது இந்த சமுதாயத்தில் வேதனை தரக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் கவலை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய உலமாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த தீனை எட்டி வைக்க வேண்டும் என்ற பொறுப்பு சுமத்தப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்திலே உள்ளவர்களும் உள்ளங்களிலே நோய்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களும் உள்ளங்களை கரைபடைய செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதனையான விஷயம். எங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கியதை போன்ற ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும். வெறுமனே தகவல் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு முஸ்லிம் தேவை இல்லை. வலம்புரிதானும் இஸ்லாத்தை பற்றி தகவல்களை கொடுத்துக் கொண்டிருந்தான் சகோதரர்களே. அறிஞர் அண்ணாவும் இஸ்லாத்தை பற்றி தகவல்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி பலர் இஸ்லாத்தை பற்றி தகவல்கள் சொல்லுகிறார்கள். மேற்கத்திய உலகிலே உள்ள ஓரியன்டலிஸ்ட்
இஸ்லாத்தை பற்றி தகவல்கள் சொல்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி தகவல் சொல்வது முக்கியம் அல்ல. இஸ்லாத்திலே தகவலை சொல்லுகிற அதே நேரத்தில், குர்ஆனை ஹதீஸை சொல்லுகிற அதே நேரத்தில், நம்மிடத்திலே வந்து படிக்க உட்காருகிறவர்களை பரிசுத்தமான உள்ளத்தை உடையவர்களாக மாற்ற வேண்டும். அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற நேரத்தில் நடுங்கக்கூடிய உள்ளத்தை உடையவர்களாக மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதவசனத்தை கேட்கிற நேரத்தில் ஈமான் அதிகரிக்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். கபருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற நேரத்தில் அழக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். மறுமையை பற்றி பேசுகிற நேரத்தில், நரகத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் அழக்கூடிய மக்களாக அவர்களை மாற்ற வேண்டும். யாராவது ஒருவர் ஒரு சகோதரனை பற்றி குறை சொல்லுகிற நேரத்தில் தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்தார்கள். தபூக்கிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 30,000 மக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கும் போது பார்க்கிறார்கள், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணவில்லை. கஅப் எங்கே என்று கேட்டார்கள். ஒருவர் ஒரு மூலையில் இருந்து எழும்பி, அல்லாஹ்வுடைய தூதரே, கஅபுக்கு இப்போது உலக ஆசை பிடித்து விட்டது, உலகத்திற்காக அலைந்து திரிகிறார் என்று சொன்னார். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே எழுந்தார்கள். எழுந்தவரை பார்த்து சொன்னார்கள், பீஸமா குல்த், என்ன பேச்சு பேசுகிறாய்? கஅப் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு மனிதர் என்று அவரை கண்டித்து உட்கார வைக்கிறார். அப்படியான மனிதர்களை உருவாக்குவதுதான் ஒரு தாயுடைய பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவா களத்தில் நாம் பார்க்கிறோம், தாயிகளே நோயாளிகள். ஒரு அரபு கவிஞன் சொல்லுகிறான், வகம் மின் தபீபின் யுதாவி ஸகீம வஹுவ மரீது. சில மருத்துவர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களே நோயாளிகளாக இருக்கிறார்கள். இன்று அதுதான் நிலை. இதனால சமுதாயத்தில் பிளவுகள், சமுதாயத்தில் பிரச்சனைகள், அதிலும் குறிப்பாக வேதனை தரக்கூடிய அம்சம் என்னவென்றால், குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றிருக்கக்கூடியவர்கள், தூய்மையான கொள்கையை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகளினால் குர்ஆன் ஹதீஸுக்கு களங்கம் வருகிறது. குர்ஆன் ஹதீஸ் ஏந்தி வரக்கூடிய அந்த அழைப்புக்கு களங்கம் வருகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மை நாம் அடிக்கடி முஹாசபா செய்ய வேண்டும். நம்மிடத்திலே நாம் கேள்வி கேட்க வேண்டும். சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து ஹன்பலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதையிலே காணுகிறார்கள். கண்டவர்கள் ஹன்பலாவுக்கு கை கொடுத்து சலாம் சொல்லி, கைஃப தஜிதுக யா ஹன்பலா, எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். வளமையாக எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி. ஹன்பலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற பதிலை பாருங்கள். நாஃபக ஹன்பலா, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு போவார்கள். ஹன்பலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹன்பலா முனாஃபிக்காகி விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. என்ன சொல்லுகிறாய் ஹன்பலா? பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கும் போது குர்ஆனையும் ஹதீஸையும் கேட்கிற நேரத்தில் ஈமான் அதிகரிக்கிறது, பக்தி கூடுகிறது. வீட்டுக்கு வந்து குடும்ப தேவைகளை நிறைவேற்றும் போது அந்த பக்தி குறைந்து விடுகிறது. இது நிஃபாக்குடைய நிலை அல்லவா என்று கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆர்கியூ பண்ணவில்லை. அந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் இது விலை, இந்த ஹதீஸின் அடிப்படையில் இது தவறு என்று விவாதிக்காமல், ஓஹோ அப்படியா, என்னிடத்திலும் அந்த நிலை இருக்கிறது என்று சொல்லி இரண்டு பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் தங்களுடைய பிரச்சனையை முறையிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? என்னுடைய குறையை நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களுடைய குறையை நான் பார்க்கிறேன். என்னை பற்றி நான் பார்ப்பதில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் قبل ان تحاسبوا يوم القيامه. மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி விசாரிக்கிறார்கள் தெரியுமா? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாஹிபு சிர், ரகசிய தோழன், அவர்களிடத்திலே வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் வந்து ஹுதைஃபாவிடத்திலே கேட்கிறார்கள், ஹுதைஃபாவே, அல்லாஹ்வுடைய தூதர் உன்னிடத்திலே முனாஃபிக்குகளுடைய பட்டியலை தந்திருப்பதாக நான் அறிகிறேன், அந்த பட்டியலை காட்டு என்று கேட்கிறார்கள். நம்ம என்னது கேட்போம்? யார் யார் அதில் இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சு கொள்றதுக்காக. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்,
இது அமானிதம் காட்ட முடியாது என்று சொன்னார்கள். முரளியல்லாஹ் உடனே கேட்டார்கள், ஹம்பலாவே ஹுதைஃபாவே, அந்த பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கிறதா என்பதையாவது சொல்ல என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய மனிதர்கள். இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதே முதலாவது பாவம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தாதீர்கள், அல்லாஹ்வுக்கு தெரியும் உங்களுடைய தக்வா இருக்கா இல்லையா என்பது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள், அந்த மஹ்ஷரிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், அந்த மஹ்ஷரிலே கண்ணியத்தை பெற வேண்டும் என்றால், நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளத்தை, உங்களுடைய உள்ளத்தை என்னால் பரிசுத்தப்படுத்த முடியாது, என்னுடைய உள்ளத்தை உங்களால் பரிசுத்தப்படுத்த முடியாது. என்னுடைய உள்ளத்தை நான் தான் பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய நிலை எனக்கு புரியும். என்னிடத்தில் பெருமை இருக்கிறதா, என்னிடத்தில் தலைக்கணம் இருக்கிறதா, என்னிடத்தில் ஆணவம் இருக்கிறதா, என்னிடத்தில் பேராசை இருக்கிறதா, என்னிடத்தில் அடுத்த மனிதர்களை இழிவாக கருதக்கூடிய நிலை இருக்கிறதா, என்னிடத்தில் சந்தேகம் இருக்கிறதா, என்னிடத்தில் பொறாமை இருக்கிறதா, என்னிடத்தில் காழ்ப்புணர்வு இருக்கிறதா, அடுத்தவருடைய முன்னேற்றத்தை என்னால் சகிக்க முடியவில்லையா என்பது எனக்கு தெரியும். எனவே நான் தான் என்னுடைய உள்ளத்துக்கு வைத்தியம் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்தார்கள். பரிசுத்தமான உள்ளத்திற்கு இந்த உலகத்தில் உதாரணம் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். மிக கடுமையான எதிரிகளையும் நல்லெண்ணம் வைத்து மன்னித்த ஒரு மாபெரிய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே அதிகமாக கேட்ட துஆக்களிலே ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை தா, என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்து. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் மிக சிறந்தவனாக இருக்கிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்தார்கள். எனவே நாமும் நம்மை முஹாசபா செய்து, சுய பரிசோதனை செய்து, நம்மிடத்திலே நாம் கேள்விகளை அடிக்கடி கேட்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பிரார்த்தித்து நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தமாக வைத்திருப்போமாக இருந்தால் நிச்சயமாக மஹ்ஷரிலே நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். மக்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த மஹ்ஷரிலே, அந்த நாளிலே என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். அந்த நாளில் சொத்துக்கள், பிள்ளை குட்டிகள் எந்த பயனையும் தரமாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யார் பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகிறாரோ அவருக்கு மட்டும்தான் அங்கே வெற்றி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்ததன் அர்த்தம் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மஹ்ஷரை பற்றி பேசக்கூடிய நாம் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கான வழிகளை தேடுவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மஹ்ஷரிலே நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதிலே ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின் ஸாஹிபி ذهب ولا فضة لا يؤدي منها حقها. தங்கத்தையும் வெள்ளியையும் வைத்திருக்கக்கூடிய ஒருவன் அதிலே உள்ள ஹக்கை, ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றாத விடத்து மறுமை நாளையிலே அந்த தங்கமும் வெள்ளியும், ஜக்காத் கொடுக்காமல் இவன் அனுபவித்த சொத்துக்கள் இருக்கின்றனவே, இவைகளை அல்லாஹு தஆலா எடுத்து அவற்றை உருக்கி சூடாக்கி நரகத்திலே போட்டு சூடாக்கி அதனை கொண்டு இவனுடைய நெற்றியிலும் விலாவிலும் முதுகிலும் சூடு போடுவான். இது மஹ்ஷரிலே நடக்கும். எதுவரையும் என்றால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் அனுப்பப்படும் வரைக்கும் இந்த நிலை மஹ்ஷரிலே நடந்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவன் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்ததனால் கபரிலும் வேதனை அனுபவிக்கிறான், மஹ்ஷரிலும் இவனுக்கு வித்தியாசமான ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது, அதே போன்று நரகத்திற்கும் இவன் செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது.
எனவே இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் மிக கவனமாக நாம் எல்லோரும் இருந்து கொள்ள வேண்டும். சரியான முறையில் சொத்துக்களை கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இதிலே உத்தேசமாக செயற்படக்கூடிய அந்த போக்கை மாற்ற வேண்டும். சரியான முறையில் கணக்கு பார்க்க வேண்டும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இதுவரையிலும் இஸ்லாமிய அறிஞர்களால் வலியுறுத்தப்படக்கூடிய முறையில் ஒவ்வொரு வருடமும் சொத்துக்களுக்கு கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலை நம்மிடத்திலே உருவாக வேண்டும். இல்லை என்றால் அந்த மஹ்ஷரிலே கேவலப்படக்கூடிய ஒரு நிலை நமக்கு உருவாகிவிடும். அல்லாஹ் தஆலா அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹ்ஷரிலே வைத்து அல்லாஹ் தஆலா ஹவுத் என்ற ஒரு தடாகத்தை கொடுக்கிறார். இதிலே கௌசர் என்ற ஒன்று இருக்கிறது. கௌசர் என்பது சுவர்க்கத்திலே உள்ள ஒரு ஆறு. மஹ்ஷரிலே வைத்து அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியது ஹவுத் என்பது. இந்த ஹவுதுல் கௌசர் என்று அதை சொல்வது தவறாகும். மஹ்ஷரிலே வைத்து ஹவுத் என்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த ஹவுதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினருக்கு நீர் புகட்டிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே ஒரு கூட்டம் வரும். வந்து அவர்கள் நீர் குடிக்க விடாமல் தடுக்கப்படுவார்கள். நபிகள் நாயகத்தை நோக்கி அவர்கள் வருவார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களை நெருங்காமல் நீரை அருந்தாமல் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உம்மத்தி உம்மத்தி, அவர்கள் என்னுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்கள், என்னுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சத்தமிடுவார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், அவர்கள் உனக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் இந்த புதுமைகளை உண்டாக்கினார்கள் என்பது உனக்கு தெரியாது என்று சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணியவர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தராத விஷயங்களை இந்த மார்க்கத்தில் மார்க்கமாக அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபசுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல பஅதி, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை யார் மாற்றினானோ அவன் என்னை விட்டும் தூரமாகட்டும் தூரமாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அந்த மார்க்கத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய 23 ஆண்டுகளில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏதாவது ஒன்று உங்களை சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லுமாக இருந்தால் அதை உங்களுக்கு சொல்லாமல் நான் விடவில்லை என்று சொன்னார்கள். ஏதாவது ஒன்று உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லுமாக இருந்தால் அதை எச்சரிக்காமல் நான் விடவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லப்படக்கூடிய அனைத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அத்தனையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்து விட்டார்கள். அவர்கள் மரணத்தோடு இந்த மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது, நல்லதுதானே நல்ல விஷயம் தானே என்கிற பெயரிலே இந்த மார்க்கத்தில் புதுமைகளை யாராவது உண்டு பண்ணினால் இது பார்ப்பதற்கு சிறந்ததாகத்தானே இருக்கிறது என்ற எண்ணத்தில் மார்க்கத்தில் யாராவது ஒரு புதுமையை உண்டு பண்ணினால் அவர் மஹ்ஷரிலே வைத்து இந்த விளைவை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மஹ்ஷரிலே நடக்கக்கூடிய இன்னும் ஒரு நிகழ்வுதான் அடுத்தவர்களுக்கு அநீதி இழைத்தவர்கள். இந்த உலகத்தில் வாழும்போது அடுத்தவர்களுக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மஹ்ஷரிலே வைத்து நீதியை பெற்றுக் கொடுக்கிறான். சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்புவதற்கு முன்னாலேயே மஹ்ஷரிலே வைத்தவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மனித உரிமைகள் விஷயத்திலும் நாம் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சிம்பிளாக நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பாரதூரமானவை. இன்று புறம் பேசுவது என்பதை மிக சாதாரணமாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புறம் பேசாவிட்டால் தூக்கமே வராது என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லது மார்க்கத்தில் கட்டாயமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் போன்று புறம் பேசுவது என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் செல்லுகிற நேரத்தில் ஒரு காட்சி அவர்களுக்கு காட்டப்பட்டது. நரகத்தை எட்டி பார்க்கிறார்கள். அங்கே ஒரு கூட்டம் செம்பாலான நகங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நகங்களினால் அவர்களுடைய முகங்களையும் மார்புகளையும் கீறி கிழித்துக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உம்மத்தில் அடுத்தவர்களுடைய மானத்தை போக்கியவர்கள் பங்கப்படுத்தியவர்கள் தான் இவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு சாதாரணமாக உணராமல் நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த தவறு மறுமையில் எவ்வளவு பாரதூரமானதாக மாறுகிறது என்பதை பாருங்கள். நாம் நினைத்துவிடக் கூடாது, இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அத்தனையும்
அழிந்துவிடும் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த உலகத்திலே நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் காற்றோடு காற்றாக சென்றுவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். நிச்சயமாக அத்தனையும் அல்லாஹ் தஆலா மறுமையிலே கொண்டு வந்து மஹ்ஷரிலே காட்டுவான். சூரத்துல் கஹஃப் 49வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஉதியல் கிதாப், அந்த ஏடுகள் முன்னால் வைக்கப்படும், ஒவ்வொருவருடைய ஏடும் அங்கே வைக்கப்படும் போது ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, பாவிகள், இந்த உலகத்தில் பாவம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்களை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்தவர்கள், குர்ஆனை ஞாபகமூட்டுகிற நேரத்தில் அலட்சியம் செய்தவர்கள், ஹதீஸை பொருட்படுத்தாமல் வாழ்ந்தவர்கள், அதை கணக்கெடுக்காமல் வெறுமனே காதுகளால் மட்டும் கேட்கக்கூடியவர்களாகவும் நாவினால் மட்டும் பேசக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருந்தவர்கள், அதிலே என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு சொல்லுவார்கள், யகூலூன் யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப், எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, என்ன புத்தகம் இது, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நாம் செய்த சிறியது பெரியது அத்தனையுமே இதிலே பதியப்பட்டிருக்கிறது. வவஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் செய்த அத்தனையும் அவர்களுடைய கண் முன்னால் அவர்கள் காண்பார்கள். போய் பேசினோமா கண் முன்னால் காட்டப்படும், விபச்சாரம் செய்தோமா காட்டப்படும், பெற்றோரை கொடுமைப்படுத்தினோமா காட்டப்படும், வட்டி சாப்பிட்டோமா காட்டப்படும், புறம் பேசினோமா காட்டப்படும், குழப்பினோமா காட்டப்படும், எல்லாமே அங்கே காட்டப்படும். ஷிர்க் செய்தோமா பித்அத் செய்தோமா அத்தனையுமே அங்கே காட்டப்படும். தொழாமல் தூங்கினோமா, ரகசியமாக இருந்து கொண்டு பாவம் செய்தோமா அத்தனையும் அங்கே காட்டப்படும். எதுவுமே மறைக்கப்பட மாட்டாது. வலா யظلم ربك احدا, உன்னுடைய ரப்பு யாருக்கும் அநீதியும் இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் கஹஃப் 49வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே சோதனைக்காக நம்மை படைத்திருக்கிறான். வாழ்வையும் மரணத்தையும் அவன் சோதிப்பதற்காக வேண்டிய தந்திருக்கிறான். நம்முடைய உயிர்களை அவன் பறித்து விடாமல் இன்னும் அவகாசத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். நாம் சிந்திக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த அவகாசங்களை பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து குர்ஆனையும் ஹதீஸையும் யோசித்து நம்முடைய நஃப்ஸை நாம் முஹாசபா செய்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி கவலைப்பட்டு நாளை மறுமை என்பது உண்மை என்பதை நம்பி, மஹ்ஷர் என்பது உண்மை என்பதை நம்பி அந்த மஹ்ஷரிலே நாம் இழிவுபட்டு விடாமல், அந்த மஹ்ஷரிலே கேவலப்படுத்தப்படாமல் நாம் அங்கே அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தாருக்கு அவருடைய அர்ஷின் கீழ் நிழலை வழங்குவானே அந்த மஹ்ஷரிலே அந்த 7 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாராகவாவது நாம் மாறிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் இஹ்லாஸை தர வேண்டும். இந்த உரையிலிருந்து நல்லவைகளை உள்வாங்கி அதனை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தர வேண்டும். வெறும் விமர்சகர்களாக இருக்காமல் சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி மறுமைக்காக வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி